நன்மை உண்டாகட்டும். நட்பவி ஃபார்ம்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். சரி, ஆடி மாதம் மழை பெஞ்சுன்னா நம்ம கொஞ்சம் மரங்கள், பல மரங்கள்லாம் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தோங்க. ஆனால் இப்போதைக்கு இன்னும் மழை பெய்கிற மாதிரி இல்லைங்க. மழை இன்னும் காணோம். சரி, அதனால் அடுத்த மாதம் மழை பெய்யும் அப்படின்னு நம்பிட்டு நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாப்பனையில் நர்சரி இருக்குதுங்க. அங்கே போய் நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஒரு 4-5 மரங்கள் வாங்கிட்டு வந்தோங்க. பல மரமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி நடவு செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இது. முதல்ல இந்த சாத்துக்குடி மரங்க கொஞ்சம் குழி ஆழமாக எடுத்துட்டாங்க. ஒரு 2 அடிக்கு 2 அடி எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் 2 அடி அகலம், 2 அடி நீளம், ஆழம் 2 அடி. நம்மளும் போட்டு மண்டி போட்டுக்கிட்டு பறித்து ஒரு 2 அடி கிட்ட இருக்குங்க. 2 அடிக்கு பக்கமாக எடுத்து குழி எடுத்துட்டேங்க. குழி எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த பழைய மண்ணை நல்லா குத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சாணி குப்பை கொஞ்சம் போட்டேங்க. சாணி குப்பை போட்டுட்டு அதில் அந்த கல்லெல்லாம் கிடந்தது, கல்லெல்லாம் பொறுக்கி அக்கட்டை போட்டு நம்ம வாங்கிட்டு வந்த அந்த சாத்துக்குடி மரத்தை அலங்காமல் அந்த காயத்தை பிச்சு விட்டுட்டு, காயத்தை பிச்சு அக்கட்டை எடுத்து வச்சுட்டு வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. குழி கல்லாக இருந்தது, நல்லா ஆழம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பொதன்னு தான் இருந்ததுங்க. அந்த இடத்துல நல்லா வந்துடும்னு நினச்சி தான் வச்சுருக்குறோமுங்க. அப்போ அதில் சுற்றி இருந்த நல்ல மண், அப்படியே செம்மண் மாதிரி இருந்தெல்லாம் நல்லா சுற்றி தள்ளி விட்டுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போனால் புறம்பு மண் மாதிரி வருதுங்க. அதனால் அது மேலே செம்மண்ணை தான் நல்லா தள்ளி விட்டோங்க. செம்மண்ணை ஃபுல்லாக மண் தள்ளி விட்டுட்டு நல்லா அமைக்கி விடணும் மாட்ட தெரியுதுங்க. நாங்கள் சரியாக அமுக்காம விட்டோம். கடைசியில் அந்த தண்ணி விட்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நல்லா அமைக்கி விடாமல் விட்டோம்னா, அந்த தண்ணி விட்டோம்னா அந்த மண் மட்டும் சைடாக இறங்கியிருக்குதுங்க. அந்தளவுக்கு சுற்றி கொஞ்சம் நல்லா மண்ணை நல்லா அமுக்கி விட்டோம்னா, தண்ணி விட்டோம்னா நல்லா இறங்கிக்குங்க. அடுத்தது கொய்யா மரங்க. சிகப்பு கொய்யா ஒன்று, வெள்ளை கொய்யா ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ரெண்டும் ஒன்று கண்ட மாதிரி இருந்ததுனால எது சிகப்பு கொய்யா எது வெள்ளை கொய்யான்னு தெரியலைங்க. அப்புறம் நாளைக்கு பழம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே ஹைப்ரிட் ரகம் தான் சொன்னாங்க. சீக்கிரம் காய் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இதை வச்சு விடலாம். அப்புறம் மழை பெஞ்சோன்னா நாட்டு மரம் கொஞ்சம் வாங்கி வச்சிடலாங்க. இதுக்கு ஆள் அதிகமாக எடுக்கல. ஒரு அடிக்கு ஒரு அடி இருந்தால் போதுனாங்க. ஒரு அடி ஆள் குழி எடுத்துகிட்டு அதை ஈஸியாக வச்சாச்சுங்க. குப்பை அதே மாதிரி சாணி குப்பை போட்டு வச்சாச்சுங்க. இது இன்னொரு கொய்யா மரங்க. இது சிகப்பு கொய்யாவா, அது சிகப்பு கொய்யாவான்னு தெரியலைங்க. பழம் பொறிச்சு பார்த்துட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாங்க. பிஞ்சோடு இருக்குது, நம்ம பிஞ்சை கிள்ளி விட்டுறலாங்க. ஏன்னா பிஞ்சு செடியிலே இருந்ததுன்னா செடிக்கு சத்து கிடைக்காது, பிஞ்சு சத்து எடுத்துக்கும்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா செடி ஊக்கமாக வளர்கிற வரைக்கும் பிஞ்சு எதுவும் விட வேண்டாம்னாங்க. பிஞ்சை கிள்ளி விட்டுறலான்ட்டு இருக்கேங்க. அதே மாதிரி சாணி குப்பை போட்டு வச்சுட்டு நம்ம அந்த வெங்காயம், தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்கிறோமில்லங்க, அது அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். அதுக்கு தண்ணி விட்றப்ப இதுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி விட்டோங்க. அதுக்கு தண்ணி போச்சுன்னா எதுவும் பாய்ச்சிக்குமுங்க. ஏன்னா அதிகமாக தனித்தனியாக வச்சு தண்ணி விட்றளவுக்கு தண்ணி பற்றாக்குறைங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் பயங்கரமான வறட்சிங்க. அதனால் சரி, ஏதாவது செடி வைக்கலாங்கிறக்காக நம்ம இந்த குறைவான செடியை மட்டும் வாங்கியாந்து வச்சுருக்குறோங்க. மழை பெஞ்சுன்னா ஒரு 2 தென்னை மரம், வேறு ஏதாவது பழ மரங்கள், மாதுளை இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கோங்க. இது செடி அத்தினாங்க. இது சீக்கிரம் காய் வர ஐட்டம் தான். இது அதே மாதிரி ஒரு அடி ஆழ குழி எடுத்து சாணி குப்பை போட்டு வச்சாச்சுங்க. அது தண்டு வளைஞ்ச மாதிரி இருந்தது. சரி, நேர் மேலே பார்த்து வர மாதிரி வச்சுருக்குறோங்க. இதுக்கு சாணி குப்பை போட்டு மண் தள்ளி விட்டு நல்லா நீட்டாக வச்சாச்சுங்க செடியெல்லாம். அது சுற்றி வர அகலம் கம்மியாக இருக்குன்ட்டு அப்பா கொஞ்சம் தண்ணி நல்லா நிற்கிற மாதிரி இடம் வேணும்னாருங்க. அதனால சரின்ட்டு சுற்றி வர கொஞ்சம் வட்டப்பாத்தி மாதிரி பண்ணி விட்டாச்சுங்க. செடியெல்லாம் நடவு பண்ணிவிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மரங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வச்ச கொய்யா மரம் தானுங்க.
இதுக்கு வச்சு தண்ணி ஊற்றியாச்சுங்க. அந்த மண் பார்த்திங்கன்னா சைடில் வெடுப்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, நல்லா மண் அமிக்கூட முட்டுட்டுங்க. நீங்கள் வைக்கும்போது அதை சுற்றி வர நல்லா மண் அமிக்கி விட்டுக்குங்க. அது அத்தி செடிங்க, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் செடி நல்லா இருக்குதுங்க. உயிர் தண்ணி எல்லா வச்ச செடி மரங்கள் எல்லாத்துக்கும் உயிர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது 2-3 நாளைக்கு முன்னாடி வச்சுருந்த சீத்தாப்பழ மரமுங்க. இப்போ நம்ம வச்ச கொய்யா மரம் தாங்க இது. நல்லா சகல ரவுண்டு பாத்தியாட்டு போடங்காட்டி தண்ணி நல்லா நிற்கிதுங்க. இது செவ்வந்தி பூங்க, எங்கள் ஊரில் செவ்வந்தி பூன்னு சொல்லுவோங்க. வீட்டில் வந்திருந்தாங்களா, அவங்க பூச்செடி வேணும்ன்ட்டு ஒரு செடி எடுத்து வச்சுட்டாங்க. சரி இப்போதைக்கு ஒரு செடி வைப்போம், மறுபடி நிறையா வச்சுக்கலான்ட்டு இப்போதைக்கு மட்டும் வச்சாச்சுங்க. நன்றிங்க.